இன்று நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மோசடி, ஜனநாயக படுகொலையை உங்களிடத்தில் சந்தித்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக எங்கள் மருத்துரையா அவர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை நடத்தி வருவதை தமிழ்நாடும் இந்திய நாட்டிலும் அறிவார்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தேர்தல் நடக்கும். அந்த அடிப்படையில் 28/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவார். அந்த கால அவகாசம் 28/5/2025 முடிவு பெற்றது. இப்போ 3 ஆண்டு காலம் முடிவு பெற்றது. அந்த முடிவுக்கு பிறகு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து 2023 பொதுக்குழு நடந்ததாகவும் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் பதவி இருப்பதாகவும் ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஜனநாயகத்தை கட்டி காக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு மோசடியான படுகொலையான ஒரு உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனையை அளிப்பதோடு கண்டனத்துக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய மோசடி. இது ஒரு கட்சி திருட்டு விஷயம், கட்சி திருடுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறேன், நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லலை. இது பாருங்க, 29/5/2022. இது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 28/2/2022 அன்று மருத்துவர் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக 29 கடிதம் கொடுத்தது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தது பிறகு அதோட சும்மா கொடுக்கல. பாருங்க, பொதுக்குழு நடந்த தேதி, படம் எல்லாம் அவருக்கு அன்புமணிக்கு சிறப்பு செய்கிற மாதிரி பொதுக்குழுவில் பாருங்க. மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் 28/5/2022. இது எங்கன்னா சென்னை சென்னை ஒட்டி திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அங்கே நடந்தது. இது பாருங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த படம். இதுவும் பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்ட படம். இதுவும் அந்த தான். சரி, தேதியை காட்டுறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருத்தோட அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இது ஆங்கில நாளேடுகள், தமிழ்நாடு நாளேடுகள் எல்லாம் வந்த செய்தி. ஒவ்வொரு நாள் தலைவராக தேர்ந்து பாருங்க. அன்புமணி எலெக்டட் பிஎம்கே பிரசிடென்ட் 29/5/2022 வந்த செய்தி. அப்போ இது 2022 தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உண்மை. எல்லா ஆதாரமும் இருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கடிதம், அவர் கொடுத்த பேட்டி, பொதுக்குழு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி 2023 ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சிருக்கு. சரி, இப்படி தகவல் நடக்குதுன்னு அறிஞ்ச உடனே கடந்த 5 மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நடக்கிறோம். 5 மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நடந்து கடிதம்லாம் கொடுத்தோம். இந்த கடிதத்தினுடைய நகல் நிறைய இருக்குது, எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம். பாருங்க, எல்லாத்துக்கும் கொடுத்த கடிதம். பானு பிரகாஷ் யாதவ், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். இன்னொரு செய்தி என்னன்னா, இதுல மருத்துவர் அன்புமணி 29/2/2022 28/5/2022 தலைவராக அறிவிக்கப்படுகிறார். 29/5/2022 அவரே கைப்பட தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதினார். அந்த கடிதமே இருக்கு. நாங்கள் 3 பேர் ஆஃபீஸ் பேரர் யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் யார் தேர்ந்தெடுக்கணும் அந்த கடிதமே எழுதினார். அப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்தது தான் இன்னைக்கு அதிர்ச்சியாக இருக்கிற மிகப்பெரிய
கண்டனத்துக்குரியதாக பார்க்குறோம். இது கட்சி திருட்டு சம்பந்தமான நடவடிக்கையாக பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டி காக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.